வணக்கம். இது குரலின் கதை. சின்ன சின்ன கதைகள், பெரிய பெரிய உணர்வுகள். இக்கதையில் வரும் பெயர்கள் அனைத்தும் கற்பனையே. கதையின் தலைப்பு: தனிமையின் சத்தம். மாலை 6 மணி. மழை பெய்யும் சத்தம் மட்டும் அந்த வீட்டில் கேட்கின்றது. அந்த வீட்டில் ஒருத்திதான் இருந்தாள். அவள் மாலதி. ஒரு காலத்தில் அப்பா, அம்மா, தம்பி எல்லோரும் சேர்ந்து மகிழ்ச்சியாக இருந்த நாட்கள். ஆனால் இன்று பேசுவதற்கும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் யாரும் இல்லை. மாலதி வேலைக்காக வேறு ஒரு ஊருக்கு வந்திருந்தாள். புதிய நகரம், புதிய மக்கள். ஆனால் அவள் மனசு பழைய நினைவுகளோடு வாழ்ந்தது. அவள் தினமும் வேலை முடித்துவிட்டு வந்து தன் கைபேசியை பார்த்து கொண்டு அமர்ந்திருப்பாள். யாராவது மெசேஜ் அனுப்பியிருக்காங்களான்னு என்று ஒரு சிறிய எதிர்பார்ப்பில் வாழ்ந்தாள். ஆனால் அந்த திரை வெறுமையாக இருந்தது. ஒரு நாள் அவள் தன்னிடம் தானே கேட்டாள், நான் ஏன் இவ்வளவு தனிமையாக உணர்கின்றேன்? அன்று முதல் அவள் ஒரு சிறிய மாற்றம் செய்தாள். தனியாக காப்பி குடித்தாள், தனியாக பூங்காவிற்கு சென்றாள், தனியாக புத்தகம் படித்தாள். மெல்ல மெல்ல அவள் புரிந்து கொண்டாள், தனிமை என்பது தண்டனை அல்ல, அது நம்மை நாமே கண்டுபிடிக்கும் ஒரு வாய்ப்பு. இன்று அந்த மழை சத்தம் கூட அவளுக்கு நண்பனாகி விட்டது. இப்பொழுது அந்த வீடு வெறுமையாக இல்லை. ஏனெனில் மாலதி தன்னுடன் தானே இருக்க கற்றுக்கொண்டாள். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் பகிருங்கள். குரலின் கதை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் சந்திப்போம் குரலின் கதையில்.